வெல்கம் டு ட்ரேடிங் வித் தமிழன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட நாளைக்கான அனாலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், சப்போர்ட் பாயிண்ட் உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம டெலகிராம் குரூப், டிஸ்கஷன் குரூப்பும் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து டெய்லி வந்து மார்க்கெட்டில் என்ன ரேஞ்ச் பவுண்ட் போகுது, என்ன மாதிரி மார்க்கெட் சைடுவேவாக இருக்கா, எந்த நாளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த நாளில் வந்து சைடுவேங்கும் போது தவிர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து டிப்ஸை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம நாளைக்கு அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நேற்றே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டான நேற்று நம்ம கொடுத்துருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,280 கொடுத்துருந்தோம். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,360 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஆனால் மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா 25,209 ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி இன்னைக்கு க்ளோஸும் பார்த்தீங்கன்னா 25,169 க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸை தொடவே இல்லை. அதே நேரத்தில் இன்னைக்கு மார்க்கெட்டோட லோ பார்த்தீங்கன்னா 25,084, ஹை பார்த்தீங்கன்னா 25,261. பட் நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 25,140 கொடுத்துருந்தோம். சப்போர்ட் 2 ஆனால் 25,070 கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகின சுச்சுவேஷனே பார்த்தீங்க 209 ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் லோ பார்த்தீங்க அப்படின்னா 169 வரைக்கும் போயிருக்கு. சாரி, இன்னைக்கு க்ளோசிங் அது லோ வந்து 25,084. அதாவது நம்ம கொடுத்துருந்த பாயிண்ட்டை விட ஒரு 10 பாயிண்ட். சப்போர்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா 25,070 கொடுத்துருந்தோம். சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் இன்னைக்கு லோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 14 பாயிண்ட் தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பெரி நீங்கள் ஒரு நல்ல சக்ஸஸாக ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். அதே நேரத்தில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம டிப்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு காலையில் ஒரு புட் ஆப்ஷன் ஒரு எந்த புட் எடுக்கலாம், அதே மாதிரி கால் ஆப்ஷன் எடுக்கலாம்னு சொல்லி டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துருந்தேன். அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய கிளைண்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு அவங்க பிஸ்னஸை ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு நடந்தது, நாளைக்கு என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்துருவோம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன்னான நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25,220 நாளைக்கு முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நாளைக்கு வந்து 25,300 வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். R1 25,220 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் 2 ரெசிஸ்டன்ஸ் 25,300 ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு வந்து மேலே போகும் பட்சத்தில் இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, இல்லை டைரி நோட் பண்ணி வச்சுங்க. அப்போது இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மாதிரியே நேற்றும் இன்னைக்கு மாதிரியே மார்க்கெட் சப்போஸ் கீழே இருந்தது அப்படின்னா நாளையோட சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா முதல் சப்போர்ட் எங்கே ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா 25,100 முதல் சப்போர்ட் பாயிண்ட் ஆகும். ஸோ இதை உடைக்கும் பட்சத்தில் $25,020. ஸோ நாளை சப்போர்ட் S1 25,100 முதல் சப்போர்ட் இதுங்க. S2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000
20 இது வந்து 2வது சப்போர்ட்டா இருக்கும். நாளை ஒருவேளை மார்க்கெட் இன்றைய மாரியும், நேற்று மாரியும் ஒருவேளை மார்க்கெட் உடையுது அப்படிங்கும்போது, முதல் சப்போர்ட்டான 25,100 உடைக்கும் பட்சத்தில் 25,020யும் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. டைரியில நோட் பண்ணி வச்சுக்கங்க ஃபிரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இத நோட் பண்ணி வச்சுக்கங்க ஃபிரெண்ட்ஸ். இப்ப நம்ம நிஃப்டி பார்த்துட்டோம். நம்ம சென்செக்ஸ் பார்ப்போம் ஃபிரெண்ட்ஸ். சென்செக்ஸுமே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நம்ம சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 82,290 நம்ம ரெசிஸ்டன்ஸ் 1 கொடுத்துருந்தோம். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து பார்த்தீங்க 82,470 கொடுத்துருந்தோம். இன்னைக்கு ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கோட ஹையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 82,370. அப்போ இன்னைக்கு மார்க்கெட் நம்ம கொடுத்திருந்த ரெசிஸ்டன் பாயிண்ட் முதல்ல தொட்டிருக்கு. அப்ப நீங்க அந்த இடத்துல ஒரு கால் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு 70 பாயிண்ட்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். பட் ஆனா இன்னைக்கு கால் எடுக்காம மட்டும் இன்னைக்கு நீங்க நீங்க ஆஸ் பர் நிஃப்டி மாதிரியே நீங்க வந்து ஒரு புட் ஆப்ஷன் போயிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சென்செக்ஸ்லயும் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் கிட்டத்தட்ட. ஏன்னா இன்னைக்கு ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 82,147 நம்ம கொடுத்திருந்த சப்போர்ட் பாயிண்டோட சாரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியில் கொடுத்தது 82,260 82,470 கொடுத்துருந்தோம். சப்போர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 82,70 81,780 கொடுத்துருந்தோம் சப்போர்ட் 2ல. பட் ஆனால் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா 82,147 நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை கீழே தான் ஓப்பன் ஆச்சு. 2வது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 82,470ங்களா கொடுத்துருந்தோம். ஆமாங்க. அப்போ இன்னைக்கு ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 82,147. அப்பவே நீங்க அஷ்யூம் பண்ணிருக்கணும் ஒருவேளை மார்க்கெட் கீழே தான். ஏன்னா 82,260 கீழே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 140 பாயிண்ட் கிட்ட 100 பாயிண்ட் பக்கமா கீழே இறங்கியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஹெவி சக்ஸஸாக எடுத்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம கொடுத்த அந்த சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 82,070. லோ பார்த்தீங்க அப்படின்னா 82,776. நான் கொடுத்துருந்த சப்போர்ட் 2 பார்த்தீங்கன்னா 81,780 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 81,776 கீழே போயிருக்கு. ஒரு 4 பாயிண்ட் கீழே இறங்குங்க. அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம பாயிண்ட் அக்யூரேட்டா நான் நேத்தே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க இதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க மார்க்கெட்ல ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இன்னைக்கு சென்செக்ஸ் முடிஞ்சிச்சு. நாளைக்கு நம்ம சென்செக்ஸ்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படின்னா 82,290 ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கான முதல் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 82,290 ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எங்க ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தாண்டி இதை 82,290 உடைக்கும் பட்சத்தில் 82,470 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ R1 ஆன 82,270 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் R2 ஆன 82,470 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மார்க்கெட் வந்து சப்போஸ் நாளைய மார்க்கெட் வந்து மேலே இருக்கு அப்படின்னா நேற்றும் இன்னைக்கு மார்க்கெட் டவுன். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா முதல் பாயிண்டான 82,270 உடைக்கும் பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டான 82,470 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் ஆஸ் வந்து அடுத்து நம்ம சப்போர்ட் பாயிண்ட் போவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நாளைய மார்க்கெட்டில் பார்த்தீங்க S1 பார்த்தீங்க சப்போர்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா 81,950 முதல் சப்போர்ட்டாகவும் சப்போர்ட் 2ஆன 81,780 இரண்டாவது சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுங்க. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் ஒரு வேளை கீழே நோக்கி போகுது அப்படின்னா முதல் சப்போர்ட்டான 81,950 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ரெண்டாவது சப்போர்ட்டான 81,780 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. மேலும் வந்து இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு லோவில் ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹைலியே தான் இருந்தாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதை நோக்கியே மார்க்கெட் வந்து நிஃப்டி நகர்ந்துருக்கணும். பட் என்னன்னு தெரியல, மார்க்கெட் அவ்வளோக்கும் வந்து நிஃப்டி வாலட்டைலாக தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து பயங்கரமாக பின்னிட்டாங்க. மேலே நல்லா போயிடுச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம வந்து கொடுத்துருந்தது 55,370 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கொடுத்துருந்தோம். 55,490 ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 55,160 55,000 செகண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தோம். பட் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா 55,248, அதாவது முதல் ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ வந்து நம்ம வந்து என்னன்னா நம்ம கீழே போகணும்னு நினைச்சோம். பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா 55,370 கொடுத்தோம். இன்னைக்கு லோவே பார்த்தீங்க அப்படின்னா 55,159 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்மளுடைய முதல் சப்போர்ட் பாயிண்ட் வந்து 55,160 கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 55,151 தான் 159 தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போல ஒரு ரிவர்சல் எடுத்துட்டாங்க. அப்பவே நீங்க புரிஞ்சிருக்கணும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் மேலே அப்படின்றதும் நீங்க நல்லா புரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஹையே பாத்தீங்கன்னா 55,662. அப்போ நம்ம கொடுத்திருந்தது பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 55,370 உடைச்சு, அதே நேரத்தில் 55,490 கொடுத்துருந்தோம் ரெசிஸ்டன்ஸ் 2, அதையும் உடைச்சு மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் மேலே தான் இருந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். நல்ல ஒரு கால் பை பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல பெரிய ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கான பேங்க் நிஃப்டி என்ன அனலைசிஸ்ங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே நியர்பை மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 55,640, 55,790. ஸோ மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு இன்னைக்கு மாதிரியே வந்து மார்க்கெட் வந்து ஒருவேளை நாளைக்கும் மார்க்கெட் மேலே இருந்தது அப்படின்னா R1 ஆன ரெசிஸ்டன்ஸ் 1ஆன 55,640 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து R2 ரெசிஸ்டன்ஸ் 2ஆன 55,790 இந்த இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸை உடைச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே தான். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இதை நோட் பண்ணிக்கங்க. ரெண்டாவது வந்து டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் போயிட்டோம், சப்போர்ட் போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நாளைக்கும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹை இல்லாமல் லோவில் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த இதை நோட் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பாயிண்ட். ஏன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்க இன்னைக்கு டே 1லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துட்டு இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட்டும் வந்து மிஸ்கால்குலேட் ஆகலை. எல்லாமே கரெக்டான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒன்று நம்ம கொடுக்குற பாயிண்ட்ஸ்லேருந்து 10 பாயிண்ட் முன்னாடி இருக்கும், இல்லை 10 பாயிண்ட் பின்னாடி இருக்கும். இப்படி தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பாயிண்ட்டில் வந்து ஒரு
120ன்னு கொடுக்குறோன்னா 130 வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கும். பட் ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பாயிண்ட்டையும் உடச்சு போயிருக்குது. அதே நேரத்தில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் அதிகமாக எக்ஸ்ட்ரா தான் போயிருக்கும் நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டோட. ஸோ நம்ம கொடுக்குற கால்குலேஷன்ஸ் எல்லாமே அக்யூரேட். நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது, பட் ஆனால் நம்ம கொடுக்குறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் 1 பார்த்தீங்க, பேங்க் 1 சப்போர்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா 55,420 முதல் சப்போர்ட்டாகவும், சப்போர்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55,250 ரெண்டாவது சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து மேலே இல்லாமல் கீழே போக, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே போச்சு அப்படின்னா 55,420 உடைக்கும் பட்சத்தில் 55,250 வரைக்கும் போகும். அப்படி 250 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் ரொம்ப கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நோட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலில் நம்ம சேனல் போட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து நம்ம சேனலை வந்து டெலகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.